ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அப்ராடில் எம்பிபிஎஸ், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ மோஸ்ட்லி அப்ராடில் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எந்த கண்ட்ரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் தான். ஸோ இங்கே உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கேஎஸ்எம்ஏ, கிர்கிஸ்தானில் கேஎஸ்எம்ஏ இல்லை ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இல்லை ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அட்மிஷன் கேட்குறீங்க. ஸோ கேஎஸ்எம்ஏ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்ராடில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றா எல்லா யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி டிகிரியை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை. ஸோ அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று கவர்மெண்ட் மெடிக்கல் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா பேஷண்ட்ஸ் லோடு அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். பட் அப்ராடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் அட்மிஷன் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது சீக்கிரமே நம்ம வந்து முன்னாடியே வந்து அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் கூட தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எல்லாமே வந்துட்டு என்எம்சி அண்டு எம்சிஐ கைட்லைன்ஸோட ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து அட்மிஷன் தேவைப்படுது, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, யூனிவர்சிட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு எந்த யூனிவர்சிட்டினாலும் சரி, நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கம்ப்ளீட் ஏ டு இசட் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட என்எம்சி அண்ட் எம்சிஐ கைட்லைன்ஸ் இருக்கா, இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, என்எம்சி கைட்லைன்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பிறகு நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாமா வேணாமா அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ராடை பொறுத்தவரை 6 இயர் ப்ரோக்ராம் வந்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. அதாவதுனா கோர்ஸ் டியூரேஷன் அதிகம். அதாவது 6 இயர்னா 6 இயர் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஸோ 5 இயர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி 6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். 5+1 அப்படின்னா 6 இயர்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். 6+1னா 7 இயர்ஸ் ஆகும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் அட்மிஷன் தேவை அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.